நெட்ல பார்த்ததுல அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பந்தப்பட்ட அனுபவத்தோட நம்ம இங்கே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருங்க, நியூராலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர். அப்போ நியூராலஜிஸ்ட்டுக்குன்னு நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்ன அழுத்தங்கள் காரணமாக நரம்புகள் பலகீனமாகுது. தலைவலி, பேரலிசிஸு, பக்கவாதம் இந்த மாதிரி வருது. மெயினாக லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது மென்சஸ் டைம்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நரம்புகளுடைய பலகீனம் உடம்புல பல விதத்தில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ கொத்தவரங்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரு கொத்தவரங்காய் 10 கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு வடித்து குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தளர்ச்சி சரியாயிடும். மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ 20 நாள் 15-20 நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு 3 தடவை குடித்தாங்கன்னா 3 நாளில் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும். எதுங்க? கொத்தவரங்காயும் எலுமிச்சம்பழமும் ஜூஸ் போட்டு குடித்தா. ஸோ அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது கொத்தவரங்காய்க்கு. அது பக்கவாதம்னு சொல்லிட்டு பெட் ரிட்டனாக படுத்திருக்காங்க இல்லைங்களா, நரம்புகள்லாம் செயலிழந்து அதையே கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கொத்தவரங்காய்க்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க இல்லைங்களா, தூக்கம் இல்லாமல் நிறைய செடேஷன் டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அதுபோல் எந்த மாதிரி நிலையில் இருந்தால் கூட இந்த புடலங்காய் இருக்கு இல்லையா, புடலங்காயை வந்து விதையோட நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து அதை வடித்து கொடுக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். அந்த மாதிரி இரவு சமயத்தில் குடிக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மன அமைதியாகிடும். ஒரு மனிதன் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தூக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. அந்த மாதிரி தூக்கமின்மையை வந்து மிக அற்புதமான முறையில் எந்த விதமான செலவு இல்லாமல், பெரிய அளவில் செலவு இல்லாமல், மிக எளிய முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்துறதா இது புடலங்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குடல் இந்த தசைகள்லாம் பார்த்தா ரொம்ப பலகீனமாயிருது. ஸோ அந்த பலகீனம் காரணமாக பார்த்தா கர்ப்பப்பை இறங்கிருச்சு, குடல் இறங்கிருச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த உடம்புல இருக்கிற தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. இப்போ இந்த ஏதோ ஒரு பொருளை பிடிச்சி தூக்குனா அதுக்கு வந்து பலம் வேணும் இல்லையா, அந்த பலம் இல்லாதனால அதெல்லாம் இறங்குது. ஸோ உடம்பை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்ன காய்னா அரசாணிக்காய், நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய். இந்த மஞ்சள் பூசணிக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம தசைகளுக்கு வலு ஊட்டுது. ஸோ அந்த மஞ்சள் பூசணிக்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி மென்று சாப்பிடலாம். பல்லு இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறப்ப இந்த குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம் எல்லாமே, ஷோல்டர் இறங்குறது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம இது வரைக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, தீர்வு இருக்கா இல்லைங்களா? நம்ம பேசிகிட்டு இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருளை எந்த விதத்துலையும் வேக வைக்கிறதோ வறுக்கிறதோ இல்லாமல் அப்படியே சாப்பிட்றது. நீங்கள் அதை ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு 1% கூட நமக்கு பயன்படாது. எந்த ஒரு 0.5% கூட நமக்கு பயன்படாது. நீங்கள் அந்த பொருளை அதை அப்படியே தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், விட்டமின்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஆவியாயிடும். அப்போ நீங்கள் கொஞ்சமாக அதை பாயில் பண்ணால் கூட ஆவியாயிடும். நீங்கள் விரும்பி ருசிக்காக சாப்பிடலாம், ஆனால் அதுக்கு உங்களுக்கு சுத்தமாக எந்த விதத்துலையும் பயன்படாது. அப்புறம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், என்னது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு சகஜமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தா 70%க்கு நெகட்டிவாக தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அந்த கெட்ட கொழுப்பு எப்படி உடம்பு விட்டு நீங்கும் அப்படின்னா, உடம்புல வந்து எந்த மாதிரி கொழுப்பாக இருந்தாலும் அந்த கொழுப்பை வந்து தசையிலிருந்து தோலிருந்து கொஞ்சமாக நீக்கி வெளியே அனுப்புறதுக்கு தான் கோவக்காய் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சமாக அந்த கெட்ட கொழுப்பை உடம்புல இருந்து நீக்கி அந்த ட்ரைக்ளிசரைடு, LDL இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீக்கி உடம்பு வந்து சுத்தமாக வச்சுக்கும். ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் வந்து மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிவிடும். ஸோ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா? அப்புறம் உடம்புல சொரியாசிஸ் சொல்லுவாங்களே, மிக கடுமையான வியாதி, பயங்கரமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலில் போகிறாங்க. அந்த மாதிரி சர்ஜரியெல்லாம் இல்லாமல் சாதாரணமான முறையிலே வந்து சரிப்படுத்துறது தான் வந்து கோவக்காய்க்கு மீறின ஒரு பொருள் கிடையாது. இந்த வெள்ளையாக இருக்குல்லையா, ஒயிட்லலாம் வெள்ளையாக பேச்சஸ் வருது. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய பேச்சஸ்க்கு கூட இந்த கோவக்காயை சாப்பிட்டு மீண்டும் அந்த கலர் வந்திருக்கு. கோவைக்காய் அதோட கோவை இலை கிடச்சா அதோட ரொம்ப சிறப்பு. சரிங்களா? கொலஸ்ட்ராலுக்கு சரி, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கோவக்காய் நல்லா கேட்கும். அடுத்து பார்த்தா சுவாசத்தில் நமக்கு வந்து சரியான ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறனால தான் இந்த ஆஸ்துமா, வீசிங் இதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடம்புல அதிகமான ஆக்சிஜன் பிராணனை கொடுக்கக்கூடியது தான் வந்து
முருங்கை இலைய கீரையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்லது முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா, அது முத்துன முருங்கை விதையை வந்து எண்ணெய் பசை இருக்கும், அதை வந்து அப்படியே வாயில் பபுள்க மாதிரி சப்பி சாப்பிடணும். இது மாதிரி பண்ணிட்டு வர எப்பேற்பட்ட எவ்வளோ காலமான நீண்ட